அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணா வந்து தளபதி அண்ணா நிக்கிற தொகுதியில வந்து ஆம்பளையா இருந்தா ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து வம்புக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுக்கா. நீங்க வந்து பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்ம நாட்டு சிஎம், நம்ம ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு உங்க மாவட்ட செயலாளரும் வரமாட்டாங்க, புசியானதுபுரமும் வரமாட்டாங்க, விஜயனும் வரப்போறது இல்லை. சரிங்களா? விஜயனை பிடிக்குமா? போய் வந்து படத்தை போய் என்ஜாய் பண்ணி பாருங்க, போய் ஓட்டு போடுங்க, எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுங்க. சரிங்களா? அதனால வந்து ஆப்போசிட்ல உள்ள கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட்டை நீங்க ஆம்பளையா அப்படிலாம் நீங்க வார்த்தையை விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். இந்த மாதிரி யாருமே அந்த அக்காவை பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த அக்கா டிவிக்குள்ள இருக்காங்க, இந்த அக்காவே பேசுறாங்கப்பா, அந்த அக்காவே ஒன்றும் பண்ணல, அப்ப நம்மளும் பேசுவோம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாலின் அவர்களை வந்து, நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க எதுவுமே வந்து வார்த்தையை விடாதீங்க. அவங்க தான் ஆளுங்கட்சி. வரப்போற எலெக்ஷன் கூட வந்து நம்ம வின் பண்றது டவுட் தான். ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வந்து யாரெல்லாம் பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ஒரு கேஸ் விழும். சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அண்ணனுக்காண்டி ஓட்டு போடுங்க, அண்ணனுக்காண்டி போய் ஓட்டு கேளுங்க. ரோட்ல போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்ல உள்ள சிஎம் கேண்டிடேட்டா யாருமே தப்பா பேசாதீங்க. இப்போ எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும். சரிங்களா? விஜய் அண்ணா பேர்ல கடை வச்சிருக்கேன், கடப்பெல்லாம் விஜய் போட்டோ தான் இருக்கும். விஜய் அண்ணா பேர்ல நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சரிங்க, இன்னும் நான் பண்ணுவேன். ஆனா வந்து அதெல்லாம் ஒரு லிமிட் தான். ரொம்ப ஓவரா போயிட்டு நான் ரோட்ல போய்கிட்டு எங்க அண்ணன் நிக்கிற தொகுதியில யார் நின்னாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நான் 2-3 வார்த்தையை என்னை அப்படியே தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. இது ஒன்றும் புஷ்பா படம் கிடையாது. புஷ்பா படத்துல வந்து ஒரு கூலிக்காரனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. நம்ம கூட இருக்கவங்களாம் வந்து இந்த கூலிக்காரனுக்காண்டி வந்து புஷ்பா வருவானா அப்படின்னு வந்து கேட்கும்போது புஷ்பா வந்து என்ட்ரி கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து சினிமால மட்டும் தான் வந்து நீங்க வந்து தலைவர் தளபதி அப்படின்னு பின்னாடியே போகும்போது கூட வந்து நம்ம என்ட்ரி வந்து ஹீரோ வந்து கொடுப்பாரு. இது வந்து ரியாலிட்டி. உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க வந்து விஜயனை லைக் பண்ணுங்க, அதுல தப்பே கிடையாது. லைக் பண்ணுங்க, ஓட்டு போடுங்க, என்ன பண்ணுங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. நான் இன்னொருத்தங்களை அசிங்கமா பேசுனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்தா உங்க மாவட்ட செயலரும் வரப்போறதில்ல, புசியானந்தபுரமும் வரப்போறதில்ல, விஜயனும் வரப்போறதில்ல. ஒரே வார்த்தை, உன்னை யாருமா அப்படி பேச சொன்னா, நாங்க பேச சொன்னோமான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அக்கா பேசுனது ரொம்ப தப்பு தான். ஆம்பளையான்னு கேட்டிருக்க கூடாது. உண்மையிலேயே அந்த அக்கா பேசுனது பெரிய தப்பு. யாருமே இதை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம டிவி சைட்ல இருந்துட்டு யாருமே இதை ஃபாலோ பண்ணாதீங்க. விஜயனுக்காண்டி ஓட்டு கேளுங்க, அதை மட்டும் பண்ணுங்க.